ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. ஸோ WWE வருஷம் வருஷம் கிரவுன் ஜுவல் பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. கிரவுன் ஜுவல்லே ரெஸ்ல்மேனியா மாதிரி தான் நடக்கும். சிம்பிளாக அதுக்கு பேர் மட்டும் மாற்றிருக்கானுங்க போல. ஸோ புரியல. ஸோ ஏன்னா வந்து கிரவுன் ஜுவலை எப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றினானுங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏதாச்சும் சூழ்ச்சி இருக்குமான்னு. சரி ரைட்டு, நான் அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ரைட்டு ராயல் ரம்பிள் நடத்துறானுங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னொரு பேப்பர் நடக்காது போலன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, ரைட்டு WWE சைஸ் அப்படி தான் மூவ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா WWE எம்ப்ளாயே ஒருத்தர் வந்து ஃபைட்ஃபுல் சலிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காராமா. இது அதை வந்து சூப்பர் ரெஸ்ல்மேனியான்ற மாதிரி நேம் பண்ணி ஸோ WWE நடத்த போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள்னு ஒன்று நடத்தி சவுதியில் வச்சு செஞ்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாது, வேகாது, இதுக்கப்புறமா வந்து கிரவுன் ஜுவல்ன்ற பேர்ல நடத்துறானுங்க. இப்போ கிரவுன் ஜுவலை தூக்கிட்டு சூப்பர் ரெஸ்ல்மேனியா நடத்த போறானுங்க. ஒரு தடவை நடத்துவானுங்க, 2 தடவை நடத்துவானுங்க, எத்தனை தடவை நடத்துறானுங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சவுதியில் நல்லா காசு கல்லா கட்டிறானுங்க. அது போக கவர்மெண்ட்டும் கொடுக்குது, டிக்கெட் செல்லிங், மெர்ச்சன்டைஸ் எல்லாம் வித்து ஸோ நல்லா காசை பார்த்துறானுங்க. அதனால தான் ரெஸ்ல்மேனியாவே வந்து கிரவுன் ஜுவல் அதாவது சவுதிக்கு மூவ் பண்ணலான்றத பிளானை போட்டிருக்கானுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அவுட் சைடில் வந்து WWE ரெஸ்ல்மேனியா நடத்தணும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து யூகேல தான் நடக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. பட் இருந்தாலும் 2027 2 ரெஸ்ல்மேனியா இருக்க போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெஸ்ல்மேனியாவை சவுதியில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு WWE எம்ப்ளாய் சொன்னதாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.